எப்போ பார்த்தாலும் ஃபோன் இப்படி கையில் வச்சுக்கிட்டு உள்ள இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, அப்புறம் கண்ட ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த கடையில் பார்த்துருப்பீங்க வாழைக்காய் பஜ்ஜி இப்படி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோனை வச்சு ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இதை அந்த க்ரைம் பண்ணுறவங்க ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு வின்னிங் ப்ரைஸ் வந்திருக்கு, நீங்கள் வந்துட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க, அப்படி இப்படின்னு நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஃபோன்லேயே இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு ஆப்பை நம்ம போய் டவுன்லோட் பண்ணிடுறோம், இல்லை ஏதோ ஒரு லிங்கை போய் கிளிக் பண்ணிடுறோம். ஸோ அதுலேருந்து தான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு லிங்க் வந்தாலும் உடனே நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாமல், ஓடிபி எது கேட்டாலும் ஷேர் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஷேர் பண்ணோன்னா இந்த குற்றத்தை நம்ம மேக்ஸிமம் கம்மி பண்ணலாம், குறைக்கலாம். ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ மக்களாகி நம்ம எல்லாரும் இந்த சைபர் கிரைம் கம்மியாகிறதுக்கு அவேர்னஸோடு இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி 2026 நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆஃபீஸர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் ஏதாவது இருக்கா சார்? டிஜிட்டல் அரெஸ்ட்டில் என்னுடைய இவங்க கசின் வீட்டில் ஒன்று நடந்துருச்சு. என்னென்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஓடிபி ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, சொன்ன உடனே காசு போயிடுச்சு. அப்போ அவங்க பையன் ஸ்கூலில் படிக்கிறான். அப்போ அவங்களுக்கு ஃபோன் வருது ஸ்கூலில் இருந்த பையனுக்கு ஏதோ ஓடிபி கேட்டு அவங்க கிளாஸ் மாஸ்டர் வந்து மேக்ஸ் மாஸ்டர் அடித்தா அவனை பிடிச்சி திட்டியிருக்காங்க. ஏன்டா எவ்வளோ பேர் ஃப்ராடுங்க இந்த மாதிரி கிளம்பியிருக்கீங்கன்ட்டு. ஸோ ஸ்கூலில் அவங்க பையனை வந்துட்டு அப்புறமா திட்டி அமைச்சிருக்காங்க, அப்போ உங்கள் அம்மா கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு 90 கிட்ஸ் அவர் இந்த மாதிரி தான் அவர் பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் கூப்பிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி கிஃப்டெல்லாம் அமைச்சிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு ஏஐயில் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கே நடக்குது. அதான் சொல்கிறார் சார், இவ்வளோ க்ரைம்ஸ் 3000 கிட்ட நடந்திருக்கு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தான் அவேர்னஸோடு இருக்கணும். அதுக்கான ஒரு ரேலி தான் இது. பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து இனி நம்ம இது சிட்டியில் இந்த மாதிரி க்ரைம் அதிகமாக நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறதுக்கு நம்ம கூட நிற்கணும். ஒன்று வந்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது சட்டத்தில். யாருமே வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வீடியோ காலில் வந்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், நாங்கள் போலீஸ், மும்பை போலீஸ் அல்லது சிபிஐ அல்லது இடி அல்ல வேறு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் போலீஸ் அல்லது யார் இருந்தாலும் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. அப்படி ஏதாவது வந்தால் கண்டிப்பாக நம்ப வேண்டாம். நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் பர்மிஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் அடுத்து வெளியிலேருந்து வந்தாலும் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்தால் கண்டிப்பாக லோக்கல் போலீஸுக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணணும். 1930 ஒரு ஆப் இருக்கும், அது டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடு. என்னன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வரும், இங்கே வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் நடத்திட்டு இருக்கோம், மாதத்துக்கு வந்து 40% 50% ரிட்டர்ன் வருது, நீங்கள் வந்து 1 லட்சம் போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாய் அப்படியே வந்துடும், உட்காந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், வேலையை செய்ய தேவையே இல்லை, அப்படி இந்த மாதிரி மெசேஜஸ் வாட்ஸ்அப்பில் வருது. அது கண்டிப்பாக நம்ப வேண்டாம், நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். அது வந்து நம்பிட்டு பணம் அனுப்பாதீங்க. யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடு அப்படி வந்து இப்போ பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. நம்ம சென்னை பெருநகர காவல்துறை உள்ளே வந்து போன வருஷம் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடு இந்த பேர்லேயே ஒரே ஒரு நபர், பாதிக்கப்பட்ட நபர் 24 கோடி 24 crore ஒரே நபர் வந்து எழுந்திருக்காங்க. இது வந்து த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட், ட்ரேடிங் ஃப்ராட் இது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டில் வந்து பண்ணுவாங்க. அதனால இது ரெண்டில் வந்து நம்ம பொதுமக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். என்ன டவுட் உடனே ஒரே ஒரு இது வந்து நமக்கு வந்து என்ன ரொம்ப நல்லா இருக்கோ, நம்பவே முடியல, இவ்வளவு நல்லா இருக்குமே அப்படி தோணா கண்டிப்பாக உடனே வந்து நீங்கள் நடவடிக்கை அதை ஆக்ட் பண்ணாதீங்க, பணம் அனுப்பாதீங்க, அதை கிளிக் பண்ணாதீங்க, வெரிஃபை பண்ணி. இப்போ இன்டர்நெட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நான் வந்து டிசிபி சைபர் கிரைம் பேசுகிறேன் சென்னை சிட்டிலேருந்தோ, நீங்கள் வந்து உடனே இது கொடுங்க, இது டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படி கேட்டால் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே உடனே செக் பண்ணி டிசிபி சைபர் கிரைம் சென்னை சிட்டி அப்படி போட்டாலே யார் அவங்க பேர், மொபைல் நம்பர் எல்லாமே வந்துடும், நீங்கள் வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து அன்னோன் நபர் வந்து ஏதாவது ஒரு கேட்டால், இன்ஃபர்மேஷன் கேட்டால், வேறு ஏதாவது உத்தரவு கொடுத்தா கண்டிப்பாக நம்பாதீங்க, வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவித்து சார். இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 267 வழக்கு பதிஞ்சு 66 குற்றவாளி பிடிச்சிருக்கா சொல்லியிருக்கீங்க சார். இப்போ கடந்த கால ஆன்லைன் குற்றவாளிகள் இருக்காங்களா, சைபர் குற்றவாளிகள், அவங்கள எப்போ பிடிக்க போகிறோம், அதுக்கான நடவடிக்கை என்ன சார்? அதுக்கு வந்து நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் பெரிய ஒரு இது வந்து எல்லா குற்றவாளிகள் மெஜாரிட்டி வந்து அதர் ஸ்டேட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, சில பேர் வெளிநாட்டிலேயே உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதில் வந்து அவங்க நான் யூஸ் பண்ண எல்லா நம்பருமே ஃபேக் மொபைல் நம்பர், என்னோட பேரில் இருக்கலாம், உங்களோட பேரில் இருக்கலாம், ஏதோ நீங்கள் பழைய நம்பர் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களோட ஆதார் கார்டு ஏதோ ஒரு இதுக்கு வந்து மிஸ் ஆகிட்டு அவங்க கையில் போயிட்டு அந்த நம்பர் வச்சுட்டு அவங்க மொபைல் நம்பர் வாங்கிட்டு நீங்கள் நார்மல் ஃபோன் வந்து நார்மல் அந்த நம்பரை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் வேறு இன்னொருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் அந்த நம்பர் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தா நபர் இங்கே தான் இருக்காங்க, பட் வாட்ஸ்அப் நம்பர் வந்து வேறு எங்கே தான் ஆப்ரேட் ஆகுது.
இதனால வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். இருந்தாலும் நம்ம கமிஷனர் சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் கைடன்ஸில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதர் ஸ்டேட்டில் போயிட்டு நம்ம சைபர் கிரைம் டீம் மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் போயிட்டு நம்ம பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. சார் இப்போ ஆன்லைனில் இதுக்கு அந்த நிறுவனங்கள் நமக்கு சப்போர்ட் இருக்கா சார்? இப்போ கூகுளோ இல்லை இப்போ இன்ஸ்டாவோ அந்த மாதிரி நிறுவனங்கள் ஃபாரின்ல இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? இந்த மாதிரி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டால் சப்போர்ட் பண்ணுறாங்களா? இது ரொம்ப ஒரு சிறப்பான கேள்வி. இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் இது வந்து நிறுவனங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க நிறுவனங்கள், அவங்ககிட்ட நம்ம செட்டப் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிக்வெஸ்ட் அவங்க கன்சிடர் பண்ணி அதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறதோ அதுக்கப்புறம் நம்ம நடவடிக்கை எடுக்கிறதோ இதில் ரொம்ப ஒரு சேலஞ்சஸாக இருக்கும். சில டைமில் இது வந்து டைம் டிலே ஆகிறதுனால குற்றவாளிகளும் தப்பிக்க வாய்ப்பு நிறைய வாட்டி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கும். இது ஒரு சேலஞ்சிங். பட் இருந்தாலும் நம்ம இது பற்றி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.